ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்றைக்கி சமையல் சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் நமக்கு ஆரோக்கியம், கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லை, நல்லாவே ஆரோக்கியம். இது டிக்கர்ஷன், ஐயோ கொஞ்சம் டிக்கர்ஷனை இப்போ சூடு பண்ணிட்டுருக்கிறேன். வாங்க, பருப்பு போட்டு ஒரு வாரம் ஆச்சு நம்ம செடியில் இருக்கிற கீரையெல்லாம் கட் பண்ணுறதுக்கு. ஒரு கால்வாசி கட் பண்ணி பசலைக்கீரை, தண்டுக்கீரை இது மட்டும் பருப்பு போட்டு, வரமிளகாய் போட்டு, பூண்டு, சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு புளி போட்டு கடைஞ்சி பெருங்காயம் போட்டு தாளிப்பொடகம் போட்டு தாளிச்சிருக்கிறோம். ஏன்னா கீரை ரொம்ப வளர்ந்தெல்லாம் ஒரு 2 நாள் வெயிலில் நல்லா காஞ்சிட்டாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நல்லா வெயிலில், அதனால் கொஞ்சம் வாடிடுச்சு. காலையிலே எழுந்திரிச்சி தண்ணி ஊற்றி அதை பறித்து ஒரு கால்வாசி 2 செடியில் இருக்கிறத பறித்து கடைஞ்சிட்டேன். போருங்க வண்டிக்கு என்ன சேர்த்துன்னு சொல்லிட்டு பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கிறேன். தாளிச்சு விட்டேன் பெருங்காயம் போட்டு. நைட்டு தக்காளி ரசம். நேற்று ஃபுல்லாக விரதம்னு இல்லை, மண்டைக்குழு பேர்னா அப்படி தான் இருக்கும் நமக்கு. அது என்ன செய்கிறது விடுங்க. அப்போ அது என்ன, நம்ம பட்டு அழிஞ்சாலே அந்த குப்பையில் தானே இருக்கணும்னு நினைக்கிறோம்ப. அதனால் மனசு வருத்தமாக இருந்ததுனால, அது இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு அந்த டயர்டில் கொஞ்சம் படுத்துட்டேன். வந்த உடனே படுத்து காலெலாம் வலியே இருக்கிறதுனால கம்முன்னு படுத்துட்டேன், சமைக்கலை. நேற்று காலையில் ஐயனுக்கு டிக்கர்ஷன் வச்சு அதே நம்மளும் அந்த டிக்கர்ஷனை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம்ப. ஒரு டீ குடிச்சோம் சாயந்தரமோ மத்தியானமோ, அவ்வளோதாங்க. ஒரு தட்டு வடை செட்டு ஒரு இது சாப்பிட்டு நைட்டு ரொம்ப பசி எடுத்துருச்சு. 8 மணிக்கே கொஞ்சம் சாதம் வச்சு தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்டேன். அது நைட் ரசம். இவங்க தேங்காய் பூ போட்டு பாவக்காய் பொரியல். தேங்காய் பூன்றதுக்கு நிறையா தேங்காய் போட்டிருக்கிறேன், அதனால் தேங்காய் பூ போட்டு பாவக்காய் பொரியல். இன்றைக்கு சாப்பாடு வச்சு சாதம். ஏன்னா சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த மைண்டு அப்படியே சும்மா இழுக்குது. சாதம் ஏதோ 10 நாள் சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தோம்னா தான் நைட்டு ரசம் வச்சு சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க அந்த சாப்பாட்டோட அருமை நமக்கு தெரியாமல் ஓடிட்டுக்கிறோம் இல்லைங்களா. அதோட இதெல்லாமே அப்போ தான் நமக்கு நடக்குது. முட்டை இருக்குது, 2 முட்டை ஆம்லேட் போட்டோம்னா சாப்பிட்டா கூட மதியானத்துக்கு கொஞ்சம் கீரையாக ரசமாக ஏதோ ஒன்று போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் இன்றைக்கி கீரை பருப்பும் கீரையும் போட்டு கடைச்சல், ஒரு தக்காளி ரசம், ஒரு பாவக்காய் பொரியல், சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். மக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கணும்னு இருக்கிறேன். பார்க்கலாம். பாய்.